Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சோளம் கார்ன், ஃப்ரெஷ் கார்ன். இது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உரிக்கணும். இதை உரித்தோம்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், கார்ன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ் கார்னு. இன்றைக்கி நான் என்னோட புது ஐட்டம் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கிராமத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணது, எங்கள் அப்பா சொன்னது. எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோள தோசை பண்ணி கொடுப்பா, அப்படி எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னால். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி எப்படி பண்ணுவா என்னன்னு அப்பா கிட்ட கேட்டுண்டு அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து சோளம், பச்சை சோளம், அந்த மாதிரி 2 சோளம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த 2 சோளத்துக்கான அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் புளிச்சு கொஞ்சம் மாவு பொங்கினதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா 2-3 நாள் வச்சுக்கலாம். இதை இந்த மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரிச் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் டிஷ்ஷஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு நான் பண்ண போகிறது சோள தோசை. அதுக்கு இந்த சோளம் வந்து நீங்கள் உரிச்சிட்டு அப்படியே போட்டு அரைக்கலாம். இது வந்து நீங்கள் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஃப்ரெஷ் சோளங்கிறதுனால காஞ்சி போன சோளமாக இருந்தால் தான் ஊற வைக்கணும். இதை நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது ஊற வைக்க தேவையில்லை. தோசைக்கு வேறு மாவுக்கு என்னென்னனாக்கா, நான் வந்து இந்த கப்பால் 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, இதே கப்பால் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, மொத்தமாக 3 கப்பு போடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து 1 கப்பு உளுந்து, 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன். இது அரிசியே இல்லாமல் வெறுமனை சோளமும் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைச்சும் பண்ணலாம். இல்லை கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா சிகப்பு சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த எல்லா அரிசியிலையும் பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ என்கிட்ட அந்த கருப்பு கவுனி அரிசி தீர்ந்து போயிட்டதுனால நான் வந்து நார்மல் அரிசியே போட்டு பண்ணுறேன். அரிசியே போடாமல் ஒன்லி உளுந்தும் சோளமும் மட்டும் போட்டு பண்ணலாம். பட் அந்த பாண்டிங்காக தான் நம்ம வந்து இந்தமாரி அரிசி, அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு வந்து வேணும், அந்த அரிசியோட டேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் போடுறேன். இப்போ இதோட வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி போடுறேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அவல் போடுறேன். இதை களைஞ்சி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும், அதாவது நைட்டு ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு காத்தால எழுந்து கூட அரைச்சிக்கலாம். இல்லை டே டைமில் காத்தால ஊற வச்சுட்டு சாயங்காலம் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வந்து ஊறணும். இதுமாரி ஊற வச்சுட்டு, இது கார்ன் வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை உரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து போட்டு ஊறின அரிசியோட, அரிசி உளுத்தம்பருப்போட சேர்த்து போட்டு அரைச்சி பண்ண வேண்டியதுதான். நாளைக்கு இதை நான் ஊறிடுத்துன்னா ஊறினதுக்கப்புறம் இது கானையும் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம தோசை பார்த்து சாப்பிட்லாம். வெரி வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சோள தோசை, ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் தோசை பண்ண போகிறோம். பார்க்கலாம். இந்த அரிசி உளுந்தை வந்து நல்லா களைஞ்சிட்டேன். இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், நம்ம வெந்தய தோசைக்கு இறைக்கிற மாதிரியே தான், அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சோளம் சேர்க்குறோம், ஒன்று தான். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா 8 மணி நேரம் ஊற வைப்போம். இப்போது இதை அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. அது 8 மணி நேரம் ஊறின்னு இருக்கு. அதுக்கு நடுப்புற நம்ம அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு கிரைண்டரில் போட்டு கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கிறேன். ஸோ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்னை நம்ம நல்லா உரிச்சிக்கலாம். அந்த கார்னில் வந்து லேயராக நிறையா இது இருக்கும். அது அப்படியே இந்த கார்ன் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போதுமே அதை உரித்து வச்சிடாதீங்க. எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்து உரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கார்னாகவே இருக்கும். 2 நாள் வச்சா கூட வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மேலே உள்ள தோலை நீங்கள் உரிச்சிட்டு வச்சிங்கன்னா கார்ன் சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ முன்னாடியே கார்னை உரிக்காதீங்க. எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் எடுத்து நீங்கள் அந்த கார்னை உரிச்சிக்கலாம். கார்னை உரிக்கும்போது இந்த மேல் தோலை உரித்து அந்த கீழே இருக்கிற தண்டை பிச்சதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து நீங்கள் கார்னை உரிக்க ஆரம்பிக்கணும். அது 1 லைன் உரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைன் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து கார்ன் உரிக்கிறதுக்கு சோம்பப்பட்டுண்டு அந்த ரெடிமேட் கார்ன்லாம் வாங்குவாங்க. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி இந்தமாரி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த கார்னில் வந்து நீங்கள்
சால்ட் இதெல்லாம் போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த கார்ன் தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். என்னோடய எல்லா ப்ரோட்டீன் ரிச் வீடியோஸ் எல்லாம் அவைலபிள். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். இந்த சோளத்தை பொறுத்த வரைக்கும், கார்னை பொறுத்த வரைக்கும் மேல் பக்கத்துலேருந்து 1 லைன் உரிச்சிட்டிங்கனாக்க அப்புறம் அடுத்தடுத்த லைன் வந்து நீங்கள் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கார்னில் நீங்கள் வெரைட்டி டிஷ்ஷஸ் பண்ணலாம். வேக வச்சு குழந்தைங்களுக்கு மசாலாலாம் போட்டு கொடுக்கலாம். நான் எல்லா வெரைட்டி கார்னில் என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா போடுறேன். கண்டிப்பாக பாருங்கோ, எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கோ. இப்போது 8 மணி நேரம் நல்லா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் அவல் போட்டு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதோடு இப்போ இந்த கார்னும் நல்லா உரித்து வச்சுருக்கோம். அந்த உரித்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து அந்த மேலே வந்து இது தோலாக இருக்கும். அது வந்து மாவு அரைக்கிறச்சே சக்கையாக வரும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி உளுந்தோடையே போட்டு நல்லா கிரைண்டரில் வந்து நல்லா தோசை மாவு கரைக்கிற மாதிரி சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ நல்ல நைஸாக நம்ம தோசை மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துன்ட்டு அதை ஃபுல்லாகவே ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அதை மூடி வச்சுடுவோம். இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஃபர்மெண்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்து மாவு பொங்கினோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு புளிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன், பாருங்க. சோள தோசை மாவு ரெடி. நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சி. நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி எல்லாருமே அரைப்பீங்க, இது நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து ஒன்று இது எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த தேங்காய் சட்னியில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நார்மலாக எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் நம்ம. ஆனால் வந்து நம்ம இதில் பச்சை மிளகா போட்டு அரைக்கிற பட்சத்தில் இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பாவது பொட்டுக்கடலையாவது போட்டுட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த பச்சை மிளகா போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதை அந்த நல்லெண்ணெயில் போட்டு வெடிக்கும், அதனால் நகர்ந்துஇல்லை. ஸோ அந்த நல்லெண்ணெயில் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம அந்த சட்னி போட்டு அரைச்சோம்னா தேங்காய் சட்னி செம வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மிளகா வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இது எங்கள் மாமியார் சொன்னது இது. ஸோ இதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜஸ்ட்டு இதை ஒரு பெரட்டிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இந்த தேங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை தான், தேங்காய் நிறையா இருக்கிறதுனால பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் துளியோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். சோள தோசை தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு திரும்ப பாருனா போடுவோம். இது வந்து கட்டி பெருங்காயம் போட்டுட்டேன் இதில், அதனால் நம்ம பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு போட வேண்டாம். இந்த பாருங்கள் நல்லா பொரிஞ்செடுத்து பச்சை மிளகா. இப்போ வந்து இது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். அதை சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி. இதில் நான் ஒன்றும் போடல, கொத்தமல்லி இப்போ தழை போட்டிருக்கேன். தேங்காய் ஒரே 1 டீஸ்பூன் தான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், ஏன்னா தேங்காய் நிறையா வச்சுருக்கோம். கொத்தமல்லியும் போட்டதுனால 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை. அப்புறம் இந்த தேங்காய்க்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காயோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டு தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். நார்மலாக எல்லாருக்குமே தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தெரியும். இதில் புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. புதுசாக ஒன்று சொல்லியிருக்கேன்னாக்க அது பச்சை மிளகா போடுறச்சே அதை நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டு, செம வாசனை. அண்ட் ஆல்சோ இந்த பச்சை மிளகா வயிற்றுக்கு இல்லாமல் இருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த பச்சை மிளகா ஒத்துக்காது இல்லையா, அதுக்காக இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிருக்கேன். இப்போ இதுதான் வந்து நம்ம சோள தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ சோள தோசை பண்ண போகிறோம்.
கார்ன் தோசை. இதில் வந்து கார்ன் தோசையில் வந்து பன்னீர் போட்டும் பண்ணலாம், மேலே பன்னீர் தூவி பண்ணலாம். நான் ஒரு தோசை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். கல் காயட்டும். இப்போது கல் காஞ்சிடுத்து. நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி தான். இதில் வந்து நான் என்னென்னா சோளம், அரிசி, உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன், ஊற வச்சு. எப்போதும் நார்மலாக நம்ம வெந்தய தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக இதில் நம்ம 2 பெரிய சோளம், ஃப்ரெஷ் கார்ன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை ஊற்றிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரிச் ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுனால இதில் நான் லேசாக இது மேலே வந்து பன்னீரை தூவுறேன். சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ரிச் ப்ரோட்டீனும் கிடைக்கிறது. அதனால் இது வந்து லோ ஃபேட் பன்னீர், ரிச் ப்ரோட்டீன் லோ ஃபேட் பன்னீர். நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு கொஞ்ச நாள் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். கார்ன் தோசை, சோள தோசைன்னு சொல்லுவா அந்த காலத்தில். இதை கொஞ்சம் மூடி போட்டு நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது மூடி போட்டு கொஞ்சம் நாள் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி எடுத்துட்டேன், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டால் இந்த பன்னீர்லாம் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிட்டு சூப்பராக மொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம திருப்பி போடுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்ன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது கார்னு. ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க. அந்த இதோட மேல் தோலோடு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் பாருங்க, அதை எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தேன். கொஞ்ச நாள் இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்க, செமையாக பன்னீர்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, செமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ். சாஃப்டி கார்ன் தோசை ரெடி. இந்த கார்ன் தோசாவோட நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா தக்காளி தொக்கு, மிளகாப்பொடி, தேங்காய் சட்னி. வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி கார்ன் தோசா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், பாருங்க நீங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ மிளகாப்பொடியும் நான் போட்டிருக்கேன், இட்லி மிளகாப்பொடி, தோசை மிளகாப்பொடி, இதுவும் நான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், தேங்காய் சட்னி இப்போ ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கார்ன் தோசாவோட இது 3 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Thank you. Bye bye. See you in the next video.